வாழ்த்துக்கள்ங்க, நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி நேரம். ஹலோ வணக்கம் அம்மா, இங்க இருந்து பேசுறீங்க? மேடம் வணக்கங்க மேடம், நாங்க வால்பாறையில இருந்து பேசுறோம். வால்பாறையில இருந்து பேசுறீங்களா? யாருக்கா ஜாதகம் பார்க்க போறீங்க? என்னோட மூத்த பொண்ணுக்காக கேட்கணுங்க மேம். பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 3/11/2010 3/11/2010 புதன்கிழமை மதியம் 12:13 12:13 PM. பிறந்த இடம் வால்பாறையில. வால்பாறை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி வந்து கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம். கன்னி ராசி, உத்திர நட்சத்திரம், மகர லக்னம். மகர லக்னம். என்ன கேள்வி கேட்கணுமா? பாப்பா அடுத்து இப்ப 10th படிக்குது. பின்னாடி என்ன படிக்க வைக்கலாம் அதுக்காக. வால்பாறை எந்த மாவட்டம்மா? கோயம்புத்தூர் மாவட்டமா, மதுரை மாவட்டமா? ஐயா வணக்கங்கய்யா. நல்லா இருப்பீங்கம்மா. தீர்க்க சுமங்கலியா, தீர்க்க ஆயுளோட ஆரோக்கியமா நல்லா இருப்பீங்க. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா, உங்களை பேசுனது ரொம்ப சந்தோஷங்கய்யா. நல்லா இருப்பீங்கம்மா. வால்பாறை எந்த மாவட்டம்? கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ங்கய்யா. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் தான். ஆமாங்கய்யா. கோயம்புத்தூர் மாவட்டம். குழந்தை இப்போ என்ன படிக்கிறா? பாப்பா இப்ப 10th படிக்கிறாங்கய்யா. பாப்பா இப்போ 10th படிக்கிறா. ஆமாங்கய்யா. சரி, மகர லக்னம். மகர லக்னம், உத்திர நட்சத்திரம், கன்னிராசி. ஆமாங்கய்யா. அருமையான ஜாதகம்மா. சூரிய சந்திர தசைகள், செவ்வாய் தசை வரைக்கும் கொஞ்சம் ராகு தசை, குரு தசை. ஆமாம், அடுத்தடுத்து இந்த தசைகள் தான் வருது, அதாவது அவயோக தசைகள் தான் வருது. ஆனாலும் நல்லா படிக்கக்கூடிய குழந்தைம்மா. புதன் சுக்கிரன் ரெண்டுமே குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய பிரச்சனைகள் வராதுமா. செவ்வாய் தசையிலிருந்து ஓரளவுக்கு நல்லதுகள் தான்மா. செவ்வாயும் சனியோடைய பார்வையில் இருக்கிறாரு. ராகு தசை இதை விட பெரிய யோகமாக இருக்குமா. சந்திர தசைகள் தான் அந்த இதுங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும்னு சொல்லுவேன். நீங்கள் தாய் தகப்பன் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக நல்லா இல்லையே? நல்லா இல்லை. சந்திர தசை பாபத்துவமாகி 11 வயசு வரைக்கும் நடந்திருக்கு. ஒரு 10 வருஷமாக நீங்களே சுத்தமாக குடும்பத்தில் வந்து ஒரு அமைதி இல்லாமல், நிம்மதி இல்லாமல். ஆமாங்கய்யா, ரொம்ப சண்டை சச்சரவு, உடல் நல குறைவு எல்லாமே வந்ததுங்க. எல்லாம் இந்த சந்திர தசை குழந்தைய பாதிச்சதை விட உங்களை தான் பாதிச்சிருக்கோம். இந்த குழந்தையோடைய 11 வயசு வரைக்கும். ஆமாங்கய்யா. இப்போ செவ்வாய் தசை ஆரம்பித்து 2022 அம்மா கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கிறீங்க. ஆமாங்கய்யா. 2022க்கு பிறகு அப்படியே கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஏதோ புருஷன் கொஞ்சம் இப்போ பரவாயில்ல, புள்ள கொஞ்சம் இப்போ படிக்குது. ஆமாங்கய்யா. கரெக்டா? குடும்பத்தில் நிம்மதி இல்லைன்னு நான் சுருக்கமாக சொன்னேன். அது என்னன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், எப்படிலாம் நடந்ததுன்ட்டு. ஆமாங்கய்யா, ரொம்ப கடுமையான ஒரு காலகட்டத்தை தாண்டி தான் வந்துருக்கு. ஆமாம், ஏன்னா ஒரு குடும்பத்தை தாங்கி தூணா நிற்கிறது பொம்பளை தான், ஆம்பளைலாம் கிடையாது. ஆம்பளை வெளியில் போய் 4 காசு கொண்டு வரதோட சரி. ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடியவள் தாய் என்கின்ற, மனைவி என்கின்ற ஒரு வடிவம். அமாவாசை அமைப்பில் சந்திரன் அமர்ந்து சனியோடு சேர்ந்திருந்தா அது சந்திர தசை வரும்போது குழந்தையின் தாயை மனோரீதியாக பாதிக்கும். கடுமையான மன உளைச்சல் தாங்கய்யா, நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. கடுமையான 10 வருஷம் படாத பாடு. எதுக்கு எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கை, இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இதை கல்யாணம் பண்ணி. ஆமாங்கய்யா. ஆனா இன்னைக்கு பரவாயில்ல, ஒரு 3 வருஷமா. ஆமாங்கய்யா. செவ்வாய் தசை சரி பரவாயில்ல, அதாவது கஷ்டம் பழகி போச்சு. அப்படிதான் சொல்லணுங்கய்யா. ஆமாங்கய்யா. இனிமே நல்லா இருப்பீங்கம்மா. சந்திர தசை மட்டும்தான் தாயாருக்கு கடுமையான மன உளைச்சலையும், இந்த குழந்தைக்கு சில நல்லா படிக்காத அந்தந்த நிலைமைகளை கொடுத்தது. நல்ல வேலையாக 15 வயசுக்கு பிறகு செவ்வாய் தசை 11ஆம் இடத்துல சனியின் பார்வை வாங்கினாலும் 11ஆம் இடத்துல இருக்கிறது அவர் நன்மை செய்யக்கூடிய அமைப்பு. ராகு தசை இதை விட நல்லா இருக்கும். குழந்தையோடைய ஜாதகம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சூரியன் வந்து நீச்சமானாலும் திக்பலமாக இருப்பது அது ஒரு வகை அமைப்பு, நல்ல அமைப்பு. ராகு தசையில் இருந்து, அதாவது 20-25 வயசுக்கு பிறகு இந்த குழந்தை நல்லாதாம்மா இருப்பா. என்ன கேட்கணும்? அதான் என்ன படிப்பா, என்ன படிக்க வைக்கலாம் பிற்காலத்துல. அதாவது டாக்டர்கிட்டலாம் கொண்டு போயிடாதீங்க. சரிங்கய்யா. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவளுக்கே படிக்க முடியாது. சரிங்கய்யா. சாதாரண ஒரு டிகிரி படிப்பு, அரசு சார்ந்த உத்தியோகங்கள். சரிங்கய்யா. எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இது சம்பந்தப்பட்ட படிப்புல எல்லாம் நல்ல ஆர்வம் இருக்கும். சரிங்கய்யா. இப்போ ஐஏஎஸ் ஆகணும்னு சொல்றா. படிப்பு அரசாங்க படிப்பு. ஐஏஎஸ் ஆகட்டும் நினைக்கட்டும், அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். சரிங்கய்யா. பேராசைப்படு, ஆசைப்பட்டதா அது கிடைக்கும். சரிங்கய்யா. அவ ஐஏஎஸ் ஆகட்டும், ஐஏஎஸ்ன்னு படிக்கட்டும். ஆனா அந்த குழந்தை அரசாங்கத்துல அதிகாரி ஆகும். இப்படி சொல்றேன், நீங்க ஐஏஎஸ்ன்னு சொல்லுங்க. சரிங்கய்யா. அரசாங்கத்துல அதிகாரி, தாசில்தார் கூட அதிகாரம் பண்றவர் தான். சரிங்கய்யா. இந்த குழந்தைக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும். சாதாரண ஒரு டிகிரி படிக்க வைங்க.
சரிங்க ஐயா. சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலமாகி சுக்கிரனோடு சேர்ந்து குருவின் பார்வையிலிருந்து சரியாக சிம்மத்திற்கும் குருவின் பார்வை கிடைக்கிறதுனால அரசு சார்ந்த உத்தியோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஐஏஎஸ்ன்னு சொல்லியே குழந்தைய வளங்க. ஐஏஎஸ்க்கான அரசு வேலைக்கான அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கிறது. ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தை இருக்கத்தான் செய்யும். சரியா? சரிங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? இல்லைங்க, பாப்பா படிப்புக்காக தான் கேட்டேன். அப்ப இப்ப 10th படிக்கிறா, மேற்கொண்டு அப்ப மேக்ஸ் சயின்ஸ் குரூப் எடுக்கலாமா அல்லது எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி படிக்க வைக்கலாமா? நானே படிக்காதவன், என்ன இந்த கேள்வி கேட்டீங்கன்னா குழம்பிடுவேன். டாக்டர் மாதிரியான விஷயங்கள் வராது. வராது. சரிங்கய்யா. சரி. சாதாரண அந்த கணிதம் அந்த இது சார்ந்த என்னன்றதான். இந்த விஷயம் நான் டெப்தா போனா எனக்கே தெரியாது. ஏன்னா நான் படிச்சிருந்தா தானே எனக்கு தெரியும். சரிங்கய்யா. அதனால இதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. டாக்டர் படிக்காது. கணிதம் கணக்கு சார்ந்த சாதாரண அந்த கலை படிப்பு, அப்படி படிப்பு, இப்படி படிப்பு, எலக்ட்ரிக்கல் சம்பந்த படிப்பு, ஏதாவது ஒரு வகையில் பட்டப்படிப்பு, அரசு வேலைக்கு தேவையான ஒரு பட்டப்படிப்பு படிப்பாமா. ஆனால் அரசு வேலை அமைப்புகள் இவளுக்கு இருக்குது. நல்லா இருப்பா. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி.